ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமேல மயிலாப்பூரில் ஸ்ரீ கபாலீஸ்வரர் கோவிலில் கற்பகாம்பாளுக்கு 1000 திருநாமம் பொறித்த தங்க காசுமாலை, லலிதா சஹஸ்ரநாமம் பதித்த காசுமாலை எப்படி வந்ததுங்கிற அந்த அதிசயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த காசுமாலைக்கு பின்னாடி சுவாரஸ்யமான ஒரு கதை உண்டு. கதையின் நாயகன் வேறு யாரு? நம்ம காஞ்சி மகாபெரிவா தான். இந்த அற்புதமான நிகழ்ச்சியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மயிலாப்பூரில் பெண்களை உறுப்பினர்களாக கொண்டு கற்பகாம்பாள் சகஸ்ரநாம கோஷ்டின்னு ஒரு அமைப்பு இருந்தது. இந்த குழுவின் உறுப்பினர்கள் எல்லாரும் தினமும் சாயங்காலம் கோவிலுக்கு வருவார். கற்பகாம்பாளையும் கபாலீஸ்வரரையும் தரிசனம் பண்ணிட்டு அங்கே எல்லாருமா ஒரு ஓரமாக உட்காந்துட்டு லலிதா சஹஸ்ரநாமம் படிப்பாள். இந்த குழுவின் தலைவியாக முத்துலட்சுமி அம்மாளுங்கிற குரு பாட்டின் பேர். செயலாளராக ஆனந்தவல்லின்னு இருந்தார். அப்போவே 40க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் அந்த குழுவில் இருந்தார். தினமும் பாராயணம் செய்கிறத தவிர அந்த கோவிலில் அப்பப்போ நடக்கிற உற்சவங்களின் போது தங்களால் ஆன கைங்கரியத்தையும் இந்த லலிதா சஹஸ்ரநாம கோஷ்டி சென்றுட்டு வந்துட்டு இருந்தது. அதாவது அபிஷேகத்துக்கு தேவையான திரவியங்களை சேகரிப்பது, மலர் மாலைகளை தொடுத்து தருவது, இப்படி எந்த ஒரு வேலையிலும் ஆத்மார்த்தமாக இருந்தார். இப்படி இருக்கும்போது 1970 வருஷம் இந்த கோஷ்டி துவங்கி 20 வருஷம் கழிச்சு 1950 வருஷம் இந்த லலிதா சஹஸ்ரநாம குழு ஆரம்பித்து 20 வருஷம் கழித்து 1970 வருஷத்தில் ஒரு நாள் குரு பாட்டியின் கனவில் கற்பகாம்பாள் காட்சி கொடுத்து, நீயும் உன்னோட கோஷ்டியினரும் தினம் என் சன்னதிக்கு முன்னாடி லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப சந்தோஷம். விசாலாட்சிக்கும் காமாட்சிக்கும் இருப்பது போல எனக்கும் தங்கத்தில் சஹஸ்ரநாம காசுமாலை வேணும், செஞ்சு போடுறியா அப்படின்னு கனவில் கேட்டிருக்கா கற்பகாம்பாள். ஆடி போயிட்டா குரு பாட்டி. அம்பாளே கனவுல வந்து இப்படி கேட்ட உடனே, போடுறேன் தாயே, கற்பக விருஷம் போல் நீ கூட இருக்கிறப்போ எங்களுக்கு என்ன கவலை, தாராளமாக பண்ணி போடுறோம், யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கியேன்னு ரொம்ப உற்சாகமாக சொல்கிறா. அம்பாள் பொசுக்குன்னு மறைஞ்சு போயிடுறா. கனவு கலைஞ்சு விடுறது. மறுநாள் தன்னோட கோஷ்டியை சேர்ந்த எல்லாரையும் கோவிலில் சந்தித்து தான் கண்ட கனவை பற்றி விஸ்தாரமாக சொன்னார் குரு பாட்டி. ஆனந்தவல்லி உட்பட எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். 20 வருஷமாக அம்பாளுக்கு முன்னாடி லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு இருக்கோமே, நம்மளோட இந்த பக்திக்கு இன்றைக்கி தான் அம்பாள்கிட்டேருந்து பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு கிடைச்சிருக்கு. காசுமாலை பண்ணுறதுக்கே நம்மளை செலக்ட் பண்ணியிருக்கான்னா நாம் எல்லாரும் எப்பாடுபட்டாவது தங்கத்தில் லலிதா சஹஸ்ரநாம காசுமாலை பண்ணி போட்டே ஆகணும்னு எல்லாரும் முடிவு பண்ணுறா. ஆனால் அம்பாள் நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது சாதாரண காசுமாலை இல்லை, லலிதா சஹஸ்ரநாம காசுமாலை. இதுக்கு 1000 காசு வேணும், அதில் சஹஸ்ரநாமத்தை பொறிக்கணும், இது பெரிய வேலை, இதில் நிறையா பேரோட பங்களிப்பும் இதில் இருக்கணும்னு குரு பாட்டி கவலைப்பட்டு சொல்கிறார். அடுத்து வந்த நாள் முதல் நன்கொடை வசூலிக்கும் பணி ஆரம்பமானது. ஆனால் இவர்களுக்கு தேவையான தொகை சேரவே இல்லை. அசராமல் உழைத்தார்கள், ஓடினார்கள், ஆனால் பலன் இல்லை. வருடங்கள் ஓடின. கனவு வந்து 8 வருடங்கள் முழுமையாக ஓடியும் இவர்களால் காசுமாலைக்கு தேவையான தங்கத்தை சேர்க்க முடியல. அப்போ ஒரு உறுப்பினர் சொல்கிறார், இந்த காசுமாலையை கற்பகாம்பாளுக்கு நாம் சமர்ப்பிக்க முடியுமா முடியாதான்னு சொல்ல ஒருத்தரால் தான் முடியும் அப்படிங்கிறார். ஆணித்தரமாக சொல்கிறார். எல்லாரும் துவண்டு போயிருந்த நேரத்தில் இந்த ஒருத்தர் சொன்ன உடனே கேட்குறா, அப்படியா, யார் அவர் சொல்லு, நாம் எல்லாருமா போய் அவரை பார்த்து கேட்டுடலாம் அப்படின்னு கோரஸாக குரல் கொடுக்குறா. நம்ம குழப்பத்துக்கு சரியான பதில் தரக்கூடிய அந்த ஒருத்தர் காஞ்சி மகாபெரிவா தான் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருடைய முகமும் பிரகாசமாயிடுறது. வாஸ்தவந்தான், காஞ்சி மகாபெரிவா கிட்ட போனால் அவரோட சன்னதியில் நிச்சயம் நமக்கு ஒரு உத்தரவு கிடைக்கும்.
அந்த மகானோட தீர்க்க தரிசனத்தில் நமக்கு நல்ல பதில் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு குரு பாட்டியும் ஆமோதிக்கிறார். எல்லாருமா கிளம்பி காஞ்சிபுரத்துக்கு உடனே புறட்டு போகிறார். கற்பகாம்பாள் சகஸ்ரநாம கோஷ்டி பக்திகள் எல்லாரையும் தன் கருணை விழிகளால் கூர்ந்து பார்த்துவிட்டு மகா பெரிவா சொன்ன வார்த்தைகள் எல்லாரையும் ஆச்சரியப்பட வைத்தது. வாங்கோ, மயிலாப்பூரா? காசு மாலை தயார் பண்ணுறதுக்கு போதிய பணமும் பொருளும் இன்னும் சேரலையோ? எந்த விஷயத்தை மகானிடம் சொல்லணும்னு சென்னையிலேருந்து கோஷ்டி சேர்த்து கொண்டு புறப்பட்டு வந்தாலோ அந்த விஷயத்தை காஞ்சி பெரியவாளே பட்டுன்னு உடைச்ச ஆரம்பிச்சிட்டார். நீங்கள் எதுக்காக கவலைப்படணும்? அம்பாள் தானே ஆசைப்பட்டு உங்ககிட்ட கேட்டிருக்கா. இது அவளோட காரியம். அதுக்கு அவளே உங்களுக்கு அருள் பண்ணுவா அப்படிங்கிறா பெரியவா. வாழலாம் அப்படியே ஆச்சரியப்பட்டு பேச்சே வரல. குரு பாட்டி, ஆனந்தவல்லி எல்லாரும் அப்படியே மௌனமாக பெரியவா சொல்கிறத கேட்டுருக்கா. பெரியவா சொல்கிறா தொடர்ந்து, மயிலாப்பூர் கற்பகாம்பாளுக்கு நீங்கள் செஞ்சு போட போகிற காசு மாலை இருக்கே, அது ரொம்ப வசதியானது. காஞ்சிபுரத்தில் காமாட்சிக்கும் காசியில் விசாலாட்சிக்கும் இருக்கிறது பணக்காரா பண்ணி போட்ட காசு மாலை. ஆனால் நீங்கள் கற்பகாம்பாளுக்கு பண்ணி போடுற காசு மாலை உங்கள் அத்தனை பேரின் பக்தி, அன்பு, உழைப்பு இவை எல்லாம் கலந்து அர்ப்பணிக்க போகிற அற்புதமான மாலை அப்படின்னு புன்னகையோடு சொன்னா மகா பெரியவா. இதை கேட்டு எல்லாரும் சத்தியம் பெரியவா, சத்தியம் பெரியவான்னு ஆமோதித்தார்கள். அப்புறம் குரு பாட்டியையும் ஆனந்தவல்லியும் ஆழ்ந்து பார்த்தார் மகா பெரியவா. நீங்கள்லாம் ஒன்று பண்ணுங்கோ, கற்பகம் சுவாசினி சங்கம்னு பேர் வச்சு நிறைய சுவாசினி பூஜை பண்ணுங்கோ. பாலா திரிபுர சுந்தரிக்கும் நிறைய பூஜை பண்ணுங்கோ. அம்பாள் கேட்டது எல்லாம் தானாக நடக்கும்னு சொல்லி இவா எல்லாருக்கும் ஆசி வழங்கி பிரசாதம் தந்து அனுப்பி வச்சார். பெரியவா உத்தரவுப்படி கற்பகம் சுவாசினி சங்கம்னு ஆரம்பமானது. பெரியவா அனுகிரகத்தோடு காசு மாலை பணிக்கு பொண்ணும் பொருளும் மெல்ல மெல்ல வர ஆரம்பித்தன. இத்தனை வருடங்களாக தேங்கி இருந்த பணி மீண்டும் சூடுபிடித்து விட்டது. போதிய அளவு நிதி சேர்ந்தவுடனே 1982 காசு மாலை தயார் செய்யும் பணி ஆரம்பமானது. சென்னையில் பிரபலமான ஒரு நகைக்கடையினரிடம் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. தங்க காசின் ஒருபுறம் ஒவ்வொரு நாமாவும் லலிதா சகஸ்ரநாமத்தின் ஒரு நாமம், மறுபக்கம் மயிலாப்பூர் ஸ்ரீ கபாலீஸ்வரர் ஆலயத்தின் முத்திரையும், அதாவது மயில் வடிவில் அம்பாள் சிவபூஜை செய்வது போலவும் பின்னணியில் கற்பகாம்பாளே காட்சி தருவது போலவும் பொறிக்க துவங்கினார்கள். லலிதா சகஸ்ரநாமம் என்பது அம்மனின் 1000 திருநாமங்கள். 1000 திருநாமங்களும் பொறிக்கப்படும் போது அவை பிழை இல்லாமல் இருக்கிறதா, திருநாமங்கள் வரிசைப்படி இருக்கிறதான்னு எல்லாம் வேத பண்டிதர்கள் சரிபார்த்து குரு பாட்டிக்கும் ஆனந்தவல்லிக்கும் உதவினார்கள். எந்தவித தொய்வும் இல்லாமல் மளமளவென்று பணிகள் நடந்து காசு மாலையும் ஒரு பூர்த்தி நிலையை எட்டியது. நிறையா பேர் நன்கொடை கொடுத்திருக்கார். ஆர்எஸ் மனோகர் நாடக காவலர் ஆர்எஸ் மனோகர் நாடகம் நடத்தி தன் பங்குக்கு கொடுத்திருக்கார். நிறைய பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் வந்து பண உதவி தங்கமாகவும் பொருளாகவும் வந்து கொடுத்துருக்கா இந்த காசு மாலைக்காக. அதை தவிர மகா பெரிவாளை தரிசிக்க வர பக்தர்கள்ட்ட எல்லாம் பெரியவா இந்த மாதிரி மயிலாப்பூரில் ஒரு பாட்டி காசு மாலை பண்ணிட்டுருக்கா கற்பகாம்பாளுக்கு, உங்களால் முடிஞ்சதை பவுனோ ஏதோ செய்யுங்கோன்னு மாதிரி உத்தரவிட்டிருக்கா வந்த பக்தர்கள்ட்ட எல்லாம். இது மாதிரியெல்லாம் சொல்லி அந்த காசு மாலை தயாரானது. நிறையா பேரோட பங்களிப்போடு தான் அந்த காசு மாலை தயாரானது. இப்போ அந்த காசு மாலையை கற்பகாம்பாளுக்கு சாத்துறதுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து அது ஒரு பெரிய விழாவாக நடத்தணும்னு ஆனந்தவல்லி, குரு பாட்டி, அந்த குழுவில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களும் முடிவு பண்ணுறா. அதாவது 26/2/1986 அன்னைக்கு அர்ப்பணிப்பதுன்னு தீர்மானமானது. எந்த ஒரு நல்ல காரியமும் பகவானின் ஆசையோடு விரைந்து நடைபெறும்போது அதுக்கு ஒரு முட்டுக்கட்டையோ தடையோ எதிர்பாராமல் வரும். அதுபோல் ஒரு பிரச்சனை இந்த லலிதா சகஸ்ரநாம கமிட்டினருக்கும் வந்தது.
கமிட்டியின் செயலாளரான ஆனந்தவல்லியின் கணவர் வெங்கடேசனுக்கு திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. திடீர்னு அவருக்கு கை கால்கள் செயலிழந்து பேச்சும் நின்று போனது. ஆனந்தவல்லி அதிர்ந்து போயிட்டார். காசு மாலையை கற்பகாம்பலுக்கு அர்ப்பணிக்கும் விழாவுக்கு இன்னும் 1 மாத காலமே இருக்கிற சூழ்நிலையில் அவள் ஏன் என்னை இப்படி சோதிக்கணும்னு அழ ஆரம்பிச்சிட்டார். குரு பாட்டி உட்பட எல்லாருக்குமே இந்த செய்தி இடி மாதிரி இருந்தது. அவருக்கு ஏதாவது ஒன்று ஆகிட்டா இந்த விழா என்னவாகும்? அப்படியே நடந்தாலும் அதில் எந்த ஒரு உற்சாகமும் இருக்காதே. ஏன்னா மெயினாக ஆனந்தவல்லி அந்த குழுவோட செயலாளர் முழுக்க முழுக்க நின்று எல்லாம் பண்ணியிருக்கா. அதனால் ரொம்ப கவலையாக இருந்தா எல்லாரும். இந்த சமயத்தில் ஆனந்தவல்லியின் கணவர் வெங்கடேசனுக்கு மருத்துவர்கள் 48 மணி நேர கெடு விதித்து விட்டார்கள். அவரது உயிர் 2 நாட்களை தாண்டுவதே சிரமங்கிறது மருத்துவர்களோட கணிப்பு. இந்த சூழ்நிலையில் ஆனந்தவல்லியோட மனநிலை எப்படி இருக்கும்? அவரை சார்ந்திருக்கும் லலிதா சகஸ்ரநாம கமிட்டி உறுப்பினர்களின் மனநிலை எப்படி இருந்திருக்கும்? இப்படி எல்லாருமா குழம்பி தவிச்சு போயிட்டா. இந்த சமயத்தில் சகஸ்ரநாம காசு மாலை தயாராகி குரு பாட்டிக்கிட்ட வந்து சேர்ந்தது. எல்லா வேலைகளும் பூர்த்தியான இந்த மாலையை ஒரு முறை எடுத்து போய் மகாபரிவாளிடம் காட்டிவிட்டு வந்து விடலாம்னு குரு பாட்டி நினைக்கிறார். ஏன்னா குறிக்கப்பட்ட தேதியில் சகஸ்ரநாம மாலையை கற்பகாம்பாளுக்கு சாத்துகிறோமோ இல்லையோ, இதை எடுத்து போய் பெரியவாட்ட காட்டிட்டு வந்துட்டா எல்லாம் சுபமாக முடிஞ்சிரும்னு ஒரு நம்பிக்கை குரு பாட்டிக்கு. அப்போ காஞ்சி மகாபெரிவா தேனம்பாக்கத்தில் முகாமிட்டிருந்தார். அதனால் கமிட்டி உறுப்பினர்கள் ஒரு சிலரோட, அதை தவிர கபாலீஸ்வரர் கோவில் தொடர்பான முக்கிய பிரமுகர்கள் சிலரோடு ஒரு நாள் தேனம்பாக்கம் புறப்பட்டார் குரு பாட்டி. அன்றைக்கி அவ்வளவா கூட்டமில்லை. மகாபெரிவா முன்னாடி ஒரு மூங்கில் தட்டில் இந்த காசு மாலையை எடுத்து பத்திரமா வச்சு பெரியவாளுக்கு ஒரு நமஸ்காரமும் எல்லாருமா பண்ணினா. மகானை பார்த்து கைகளை கூப்பிப்படி நின்றுட்டு இருந்தார். எல்லாரையும் ஒரு முறை பெரியவா பார்த்துட்டு கேட்குறா, ஏ உங்கள் செக்ரட்டரி இன்னைக்கு வரலையா கேட்டாரே, பார்க்கணும். எல்லாரும் அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டா. மகாபெரிவாளை ஆச்சரியமாக பார்க்குறா. ஆனந்தவல்லியின் பெயரை மகானே ஆரம்பித்து விட்டாரே, அப்படின்னா இனிமேல் நம்ம சொல்லாமல் இருக்கக்கூடாது, விஷயத்தை நம்ம சொல்லிட வேண்டியதான்னு குரு பாட்டி பெரியவாளை பார்த்து சொல்கிறா. பெரியவா, ஆனந்தவல்லியோட கணவருக்கு திடீர்னு உடல்நல கோளாறு ஏற்பட்டு ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். டாக்டர்ஸ் அவருக்கு 48 மணி நேரம் கெடு வச்சுட்டா. வீட்டு பூஜை அறையே கதின்னு உட்காந்து ஆனந்தவல்லி அழுதுன்ட்ருக்கா. காசு மாலை சாத்த முடியுமா, பணம் சேருமான்னு ஒரு காலத்தில் கவலைப்பட்டு இருந்தோம். இப்போ எல்லாம் தயாராகி இதை குறிப்பிட்ட தேதியில் சாத்த முடியுமான்னு கவலைப்பட்டுருக்கோம். இப்போ குறித்து வச்சிருக்கிற தேதி தாண்டி போனாலே அதை ஒரு நல்ல சகுனமாக எடுத்துக்க முடியாது பெரியவா. ஆளாளுக்கு ஒவ்வொன்று பேசுவா, அதான் எங்கள் கவலைன்னு குரு பாட்டி சொல்கிறா. இதுக்கு பெரியவா என்ன பதில் சொல்வார்னு எல்லாரும் பெரியவா முகத்தையே பார்க்குறா. தன் முன் வைக்கப்பட்டிருக்கும் காசு மாலையை பார்வையிட்ட மகா பெரியவா குரு பாட்டியை பார்த்து, லலிதா சகஸ்ரநாம தங்க காசு மாலை ரொம்ப நன்னா வந்திருக்கு. கற்பகாம்பாள் உன் கனவுல வந்து கேட்டதை நீங்கள் எல்லாருமா சேர்ந்து பூர்த்தி பண்ணிட்டேன். இந்த காசு மாலையை நீங்கள் தீர்மானம் பண்ண தேதியில் கற்பகாம்பாளுக்கு போடுறதுக்கு உங்கள் செக்ரட்டரியும் கூட இருப்பா. கவலைப்படாமல் சந்தோஷமாக கிளம்புங்கோ அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஆசிர்வதிக்கிறார் தன்னுடைய 2 கரங்களையும் உயர்த்தி. ஏற்கனவே குறிக்கப்பட்ட தேதியில் இந்த காசு மாலை கற்பகாம்பாளுக்கு அணிவிக்கப்படுங்கிற தகவலை நடமாடும் தெய்வமான மகாபெரிவாளின் திருவாயால் கேட்ட குரு பாட்டி எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். அதுவும் செக்ரட்டரி ஆனந்தவல்லியும் உடன் இருப்பார்னு நேரடியாக சொல்லி ஆசியும் வழங்கிவிட்டார். எல்லாரும் திரும்ப பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு பிரசாதங்களை எடுத்துட்டு கிளம்புறார். ஆனந்தவல்லிக்கும் தனியாக பிரசாதம் கொடுத்து அனுப்பினர். மனசு நிறைய சந்தோஷத்தையும் கை நிறைய பிரசாதத்தையும் எடுத்துட்டு தேனம்பாக்கத்தில் கிளம்பிய இவர்கள் நேராக வந்து இறங்கியது ஆனந்தவல்லியின் வீட்டில். பூஜை அறையில் சோகமே உருவாக அமர்ந்திருந்த ஆனந்தவல்லி இவா எல்லாரையும் பார்த்த உடனே கண்களை துடைச்சிண்டு வாங்கொன்னு பொத்தாம்பொதுவாக வரவேற்றார். உட்காரு ஆனந்தவல்லின்னு குரு பாட்டி தன் பக்கத்தில் உட்கார வச்சுண்டு
காஞ்சி மடத்திலேருந்து மகா பெரிவா தரிசனம் முடிஞ்சு நேராக இங்கே வர விஷயத்தை சொன்னார். காசு மாலை வைபவம் குறித்த தேதியில் மிக நன்றாக நடக்கும், ஆனந்தவல்லியும் உடன் இருப்பார்னு மகா பெரிவா சொன்ன தகவலை சொன்னதும் ஆனந்தவல்லியின் முகத்தில் ஒரு தெளிவு பிறந்தது. உடனே ஓடிப்போய் பூஜை அறையில் அன்னை கற்பகாம்பாள் மற்றும் மகா பெரிவா திரு உருவத்தின் முன்னால் விழுந்து நமஸ்கரித்தார். ஒரு நிமிஷம் கூட ஆகியிருக்காது, ஆனந்தவல்லியின் வீட்டு தொலைபேசி அடித்தது. மருத்துவமனையில் இருந்து தான் இருக்கும், என்னவோ ஏதோன்னு யோசிச்சுட்டே ஓடிப்போய் ஃபோனை எடுத்த ஆனந்தவல்லி ஹலோன்னு பதட்டத்தோடு எடுக்கிறார். அந்த எதிர்முனையிலிருந்து பேச பேச ஆனந்தவல்லியோட முகம் ஏகத்துக்கும் மலர்ந்து போகிறது. அப்படியே குரு பாட்டியும் கூட இருந்தவாளும் ஆனந்தவல்லியோட முகத்தில் சந்தோஷம் தெரிகிறதே, என்னவா இருக்கும்னு அப்படியே பிரமிச்சு பார்த்துட்டு உட்காந்துருக்கிற நேரத்தில் ஃபோனை கீழே வச்சுட்டோம். ஆனந்தவல்லி சொல்கிறா, ஒரு குட் நியூஸ், ஆஸ்பத்திரியிலிருந்து தான் ஃபோன் வந்தது. என் கணவருக்கு திடீரென்று நினைவு திரும்பி உள்ளதாம், பேச ஆரம்பித்து விட்டாராம், நல்ல நிலையில் இருக்கிறாராம், எங்களையும் அறியாமல் ஏதோ அற்புதம் நடந்துள்ளதுன்னு அங்கே இருக்கிற மருத்துவர்கள் பேசிக்கொள்கிறார்களாம் அப்படின்னு ஆனந்த கண்ணீர் வழிய சொன்னபோது குரு பாட்டியும் மற்ற எல்லாரும் எல்லாம் மகா பெரிவா கிருபை, அவரை தரிசனம் பண்ணிட்டு வந்த சுவடு மறையறதுக்குள்ள அந்த மகான் எப்படியெல்லாம் அற்புதம் பண்ணுறாருன்னு ஆச்சரியப்பட்டு போகிறார். மறுநாளே மருத்துவமனையிலிருந்து வெங்கடேசன் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டது அடுத்த ஆச்சரியம். குறித்த தேதியில் காசுமாலை அர்ப்பணிப்பு விழா வெகு பிரமாதமாக நடந்தது. செக்ரட்டரிங்கிற முறையில் ஆனந்தவல்லியே முன்னின்று கணவருடன் இணைந்து இந்த விழாவை நடத்தினார். வெங்கடேசனின் அன்றைய செயல்பாட்டையும் ஆனந்தவல்லியின் உற்சாகத்தையும் பார்த்தவர்கள் மகா பெரிவாளின் போற்றுதலுக்குரிய கருணையை நினைத்து வியந்தார்கள். இது நடந்து 2 வாரம் கழித்து வெங்கடேசனின் உயிர் பிரிந்தது. இந்த வைபவம் நன்றாக நடக்க வேண்டும் என்று வெங்கடேசனின் உயிருக்கு ஒரு குறைந்த ஆயுள் நீட்டிப்பை வழங்கியிருக்கிறார் மகா பெரிவா. இன்றைக்கும் வெள்ளிக்கிழமைகள், பௌர்ணமி தினங்கள், வருடா வருடம் பிப்ரவரி 26 போன்ற நாட்களில் இந்த சகஸ்ரநாம காசு மாலையை கற்பகாம்பாளுக்கு அர்ப்பணிக்கிறார்கள் மயிலாப்பூர் ஆலயத்தில். சந்தர்ப்பம் வாய்க்கும்போது ஒரு முறை இந்த சகஸ்ரநாம காசு மாலையை தரிசித்து கற்பகாம்பாளின் அருளை நாமும் பெறுவோம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.